நேற்று மே 1 தேதி தொடங்கி ஒரு முட்டைக்கான உதவித்தொகை 10 காசிலிருந்து 5 காசாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் சந்தைகளில் கோழி முட்டை விலை தொடர்ந்து சீராகவே உள்ளது என்பது தெரிய வருகிறது. உதவித்தொகை குறைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிகமாக வாங்கி குவிக்காத நிலையில் போதுமான விநியோகம் இருப்பதால் வணிகர்கள் அதன் விலையை இன்னும் நிலைநிறுத்தி இருக்கின்றனர் என்பதும் கண்டறியப்பட்டது. அரசாங்கத்தின் உதவித்தொகை இல்லாத பட்சத்திலும் கோழி முட்டை விலையை நிலைநிறுத்த முடியும். சந்தைகளில் விநியோகம் சீராக இருந்தால் இன்னும் குறைந்த விலைக்கு விற்க முடியும் என்று கோலாலம்பூரைச் சேர்ந்த முட்டை வியாபாரி லீ சூன்சியான் தெரிவித்தார். ஆகவே கோழி முட்டை விலை உயரலாம் என்று பயனீட்டாளர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் ஏ கிரேட் முட்டை விலை இன்னும் 12 ரிங்கெட் 30 காசுக்கு விற்கப்படுகிறது. பி கிரேட் முட்டை விலை 9 ரிங்கெட் 30 காசாக உள்ளது. சி கிரேட் முட்டை விலை 9 ரிங்கெட்டாகவும் டி கிரேட் முட்டை விலை 8 ரிங்கெட் 10 காசாகவும் உள்ளது என்று ராஜாபோர்ட் சந்தை வளாகத்தில் அவர் தெரிவித்தார். நேற்று முன்தினம் புதிய விலை பட்டியலை நாங்கள் பெற்றோம். முட்டைகள் விலையை உயர்த்துவதா அல்லது வேண்டாமா என்பது பற்றி நாளை நடைபெறும் கூட்டத்தில் தீர்மானிப்போம். ஒருவேளை முட்டை விலை அதிகம் உயர்த்தப்பட்டால் பயனீட்டாளர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.